ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ஆவரேஜான எமோஷனலான எபிசோடுன்னே சொல்லலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இல்லை. ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு மசாலா கலவையாக தான் இருந்துச்சு. காவேரி கங்கா கிட்ட பேசி அழுகுறாங்க, என்னால் விஜய் விட்டு பிரியவே முடியாது. அதே நேரத்தில் வெண்ணிலாவை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கங்கா சொல்லி புரிய வச்சு விஜய்க்கா தெரியிறப்ப தெரியட்டும், இப்போதைக்கு நீ எதுவும் சொல்லாதன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து விஜயோட பிறந்தநாளை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி இப்போ சமாதானம் ஆயிடுறாங்க. அடுத்து விஜயும் குமரனும் காரில் போயிட்டு இருக்காங்க. இப்போ குமரன் வந்து அந்த ஆடிஷனுக்கு போகும்போது விஜய் வந்து நிறையா குமரனை மோட்டிவேட் பண்ணி பேசுகிறாரு. குமரனும் பார்த்தோம்னா நான் அப்படி பண்ணு இப்படி பண்ணுங்கிற மாதிரி பேசிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு போகிறாங்க. இதுக்கடகில் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே விஜய் காவேரியும் கங்காவையும் காட்டுறாங்க. அவங்க அழுதுகிட்டே இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க, சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன இப்போ அதாவது பரிசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன்லலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கே பார்த்தோம் அப்படின்னா குமரன் போய் நடிச்சு காட்டுறதுக்கு அந்த இடத்துக்கு போய் விட்டுறாரு விஜய். ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுறாரு. இப்போ குமரன் போய் நடிச்சு காட்டுறாரு. பார்த்தோம்னா செலக்ட் ஆகிடுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு, செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. வெளியில் வந்ததுமே எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க. உடனே குமரன் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாரு. விஜயும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. சூப்பராக நீங்கள் அது அடுத்த கட்டத்துக்கு போங்க, சூப்பராக நடிக்கணும், நம்ம தான் வந்து டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மறுபடியும் மோட்டிவேட் பண்ணி பேசுகிறாரு. குமரனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே விஜயும் அது இங்கே பார்த்தோம்னா கடையில் வந்து காவேரியும் கங்காவும் இருக்கிறாங்க. அவங்க மறுபடியும் இது வாங்கலாமா, இந்த கிஃப்ட் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. குமரன் பார்த்தா சூப்பராக ட்ரெஸ் போட்டுட்டு கையில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. அதை பார்க்குற கங்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி கிட்ட ரொம்ப அப்படியே சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்ட வந்ததுக்கப்புறம் காவேரி வந்து நீங்கள் சூப்பராக இருக்கீங்க மாமா அந்த ட்ரெஸ்ஸில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே பார்த்தா ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இடையில பார்த்தோம்னா அந்த ட்ரெஸ் எப்படி வாங்கினதுன்னு கேட்கும்போது ஷூட்டிங்கில் அங்கே கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா காவேரி சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி சொல்லி விஜய் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னால் தான் கங்கா கோவப்படுவாங்கல்ல, அதனால் அப்படி சொல்லிடுறாங்க. அடுத்து இடையில பேசிட்டு நான் அடுத்து விஜயோட பர்த்டே அது சம்மந்தமாக பேசுகிறாங்க. நான் இன்றைக்கி ஃபுல்லு விஜய் கூட தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் குமரன் உளறிடுறாரு. அதோட பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் சமாளித்து என்னை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் விட்டது விஜய் தான், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே சமாளிச்சிடுறாரு. ஒரு வழியாக நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி விஜயோட பிறந்தநாள் சம்மந்தமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்த வாரம் லாஸ்ட்டுக்குள்ளார செம்ம எமோஷனல் மூமெண்ட் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ராகினி பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் காவேரி அந்த முடிவு தான் எடுப்பாங்க. இது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.